ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அருகே கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த இருவர் மீது கஞ்சா போதையில் வந்த இளைஞர்கள் உட்பட 5 பேர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்விரோதத்தால் அரங்கேறிய கொலை முயற்சி சம்பவத்தின் பின்னணி என்ன? பட்டப்பகலில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்திவிட்டு சென்ற 5 பேரை கைது செய்ய வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட இளைஞரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. கொலை முயற்சியில் ஈடுபட்ட கஞ்சா போதை இளைஞர்கள் கைது செய்யப்படுவார்களா? ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரேம். இவர் தனது நண்பர்களுடன் பொங்கலை ஒட்டி கடந்த 14ஆம் தேதி திருமால்பூரில் இருந்து நெமிலிக்கு இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்றுள்ளார். அப்போது நெல்வாய் கிராமம் அருகே நின்று கொண்டிருந்த சூர்யா என்கிற தமிழரசன், விஜயகணபதி ஆகியோர் பிரேமையும் அவரது நண்பர்களையும் தடுத்து நிறுத்தி மெதுவாக செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்கின்றனர். இதனால் அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பின் கலைந்து சென்றுள்ளனர். இந்த முன்விரோதத்தை மனதில் வைத்துக்கொண்டு பிரேம் பழிவாங்குவதற்காக காத்திருந்துள்ளார். இந்நிலையில் தமிழரசன், விஜயகணபதி மற்றும் அவர்களது நண்பர்கள் சிலர் திருமால்பூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடிவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் தனது கூட்டாளிகள் 4 பேருடன் அங்கு வந்த பிரேம் அவர்களை வழிமறைத்திருக்கிறார். அவர்களுடன் தகராறு செய்த பிரேம் தரப்பினர் பின் கைகலப்பில் ஈடுபட்டுள்ளனர். கஞ்சா போதையில் இருந்த பிரேம் ஒரு கட்டத்தில் ஆத்திரம் தலைக்கேறி தனது இருசக்கர வாகனத்தில் வைத்திருந்த பெட்ரோல் கேனை எடுத்து வந்து இருவர் மீதும் ஊற்றி தீ வைத்து கொளுத்திவிட்டு கூட்டாளிகளுடன் தப்பி ஓடிவிட்டார். தமிழரசனும் விஜயகணபதியும் கொழுந்துவிட்டு எரிய அவர்களது நண்பர்கள் அதிர்ந்து போயினர். அவர்கள் உடனடியாக செயல்பட்டு இருவரது உடலில் பற்றிய தீயை அணைத்துள்ளனர். ஆனால் அதற்குள் தமிழரசனுக்கு 60% மேல் தீக்காயங்களும் விஜயகணபதிக்கு 30% தீக்காயங்களும் ஏற்பட்டுவிட்டது. உடனடியாக 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து வரவழைத்த நண்பர்கள் அவர்களை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த உறவினர்கள் இருவரது நிலையை பார்த்து கதறி எழுதனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு இருவரையும் அனுப்பி வைத்தனர். இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தமிழரசன் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனிடையே இளைஞரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொளுத்திய நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் திருமால்பூர் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த சுக்லா மற்றும் போலீசார் அங்கு வந்து கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நெமிலி போலீசார் பிரேம் உள்ளிட்ட 5 பேரை தேடி வந்தனர். இந்நிலையில் முக்கிய குற்றவாளி பிரேமை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்களை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் நெமிலி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.